வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து டெக்னாலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் பார்ட் 2 வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்து உங்களை நான் கேட்குறேன். அது என்ன கேள்வின்னா, உங்கள் லைஃப் டைமில் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்ட ஃபேக்ட்ஸ்லேயே வந்து எது இம்ப்ரெசிவான ஃபேக்ட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து டெக்னாலஜிக்கல் ஃபேக்டாக தான் இருக்கணும்னு இல்லை, எந்த ஃபேக்டாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்னென்னா, இந்த உலகத்திலேயே இன்டர்நெட் ஸ்பீடு வந்து அதிகமாக கிடைக்கிற கண்ட்ரி எதுன்னா அது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தான். அங்கே தான் வந்து 110 MB/s வந்து ஸ்பீடில் வந்து டவுன்லோட் ஆகுமா. ஒரு செகண்டுக்கு 110 MBன்னா செம்ம இல்லை? அடுத்ததாக பார்க்க போகிற ஃபேக்ட் என்னென்னா, நம்ம உலகத்தில் ஒரு நாளுமே வந்து 1 மில்லியன் நியூ இன்டர்நெட் யூசர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்காங்களாம். இதையும் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிற ஃபேக்ட் என்னென்னா, நம்ம வாழ்க்கையிலே வந்து இன்டர்நெட் வந்து எவ்வளோ அத்தியாவசியமானதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு மனுஷன் வந்து ஒரு நாள் இன்டர்நெட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் 42 நிமிஷம் வந்து ஒரு நாளைக்கு இன்டர்நெட்டில் வந்து ஒரு மனுஷன் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் என்னென்னா, இந்த உலகத்திலேயே 48% ஆஃப் தி பீப்புள் வந்து இன்டர்நெட் ப்ரௌசிங்கை வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா மொபைல்லையும் டேப்லெட்லேயும் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். ஏன்னா சிஸ்டமில் பண்ணுற முக்கால்வாசி வேலை இப்போ மொபைலே பண்ணிடுது. அதனால் யார் இப்போ சிஸ்டமுக்கெலாம் போகிறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிற ஃபேக்ட் என்னென்னா, ஃபுட்பால் பிளேயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தெரியும்ல எல்லாருக்குமே, தெரியாத ஆளே யாரும் இருக்க மாட்டீங்க. அவர் தான் இந்த உலகத்திலே வந்து அதிகமான இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வச்சிட்ருக்காரு. கிட்டத்தட்ட எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து அவருக்கு இருக்காங்க. அவருடைய போஸ்டர்ஸ் மூலியமாக வந்து இன்ஸ்டாகிராம் ரெவென்யூ அவர் எவ்வளோ எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா $7,35,386 வந்து அவர் போஸ்ட் பண்ணுற போஸ்ட்லேருந்து எடுக்கிறாரு இந்த ரெவென்யூலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் என்னென்னா, இந்த ஃபேக்ட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அது என்னென்னா, இந்த உலகத்தில் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே நீங்கள் எதுக்காக டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்கிட்ட சொல்லணும்ல. ஸோ அதுக்கு அவங்க ப்ளேம் பண்ணுறது என்னென்னா, ஃபேஸ்புக்னால தான் வந்து நாங்கள் டைவர்ஸை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே ஃபேஸ்புக்கை தான் சொல்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. 7ல் ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக்கை வந்து ப்ளேம் பண்ணுறாங்களாம். ஃபேஸ்புக் யூஸ் பண்ணால் டைவர்ஸில் போய் முடியுமா? என்னடா அது புது பொருளையாக இருக்குது. சரி, அடுத்த ஃபேக்டோவில் போயிடலாம் வாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறதுல என்டர்டெயின்மெண்ட்டான சோஷியல் மீடியா எதுன்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து யூடியூப் தான் சொல்லுவீங்க. அதுதான் உண்மை. ஆனால் இந்த யூடியூப்பை வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது 2005 பிப்ரவரி 14 வந்து இந்த யூடியூப்பை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு யூடியூப்னு பேர் வைக்கல, வேறு ஏதோ ஒரு பேர் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அதை க்ரியேட் பண்ணாங்கன்னா, அது ஒரு டேட்டிங் சைட்டாக தான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் டேட்டிங் சம்மந்தப்பட்ட எந்த வீடியோஸாக இருந்தாலும் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் வந்து யாருமே வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணவே இல்லை. இதை பார்த்து அவங்க இது இனிமேல் வேலைக்கு ஆகாதுறான்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணால் இனிமேல் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிற ஃபேக்ட் என்னென்னா, நம்மளுக்கு எல்லாருமே லியோனார்டோ டாவின்சி தெரியும்ல, நல்ல பெயிண்டர், இன்ஜினியரும் கூட, அதுக்கப்புறம் வந்து சயின்டிஸ்ட்டும் கூட. அவர் வாழ்ந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா 1500ஆம் ஆண்டு தான் வந்து அவர் வாழ்ந்த காலகட்டம். 1503 தான் வந்து அந்த மோனாலிசா அப்படின்ற பெயிண்டிங்கும் இவர் வரைகிறாரு. நல்லா ஃபேமஸும் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ரோபோட்டை வந்து தயாரிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கான ஸ்கெட்செல்லாம் வந்து போட்டு வச்சிடுறாரு. பட் ஆனால் வந்து அவரால் வந்து அதை செயல்படுத்த முடியல. 1500லேயே வந்து ரோபோட்லாம் வந்து க்ரியேட் பண்ணணும்னு அவருக்கு தோணியிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபேக்ட்டுக்குள்ளே போயிடலாம். நாம் ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸுக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னாக்கா கண்டிப்பாக வந்து ஒரு யூஎஸ்பி கேபிள் தேவைப்படும். அப்படி அந்த யூஎஸ்பி கேபிளை வந்து நம்ம ஒரு லேப்டாப்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டிவைஸ்லேயோ வந்து இன்சர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்சர்ட் பண்ணவே மாட்டோம். ஒரு 2 டைம் போனால் தான் அதுக்கப்புறம் 3rd டைம் தான் வந்து நம்ம கரெக்டாக இன்சர்ட் பண்ணுவோம். இது எல்லா டைமுமே வந்து நடக்காது, எப்பயாச்சும் ஒரு டைம் நடக்குது. 10ல் வெறும் 2 டைம் தான் வந்து நம்ம கரெக்டாக இன்சர்ட் பண்ணுறோன்றது ஒரு ஆய்வறிக்கையில் கண்டுபிடிக்கிறாங்க. இன்றைக்கான லாஸ்ட் ஃபேக்ட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ரெட்மி மொபைல் பிராண்டு வந்து எல்லாருக்குமே தெரியும்ல, கண்டிப்பாக தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. இவங்க வந்து 2015 வருஷம் எம்ஐ ஃபேன் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதில் இவங்களோட மொபைல்ஸ் வந்து ஒரே நாளையில் 2.11 மில்லியன் மொபைல் வந்து சேல் ஆகுது.
இவங்க வேர்ல்டு ரெக்கார்டும் பண்ணுறாங்க. அதே போல் ஒரே நாளையில் 20 லட்சம் ஃபோனை வந்து சேல் பண்ண ஒரே பிராண்டும் எம்ஐன்னு பேர் வாங்குகிறாங்க. ஏற்கனவே இவங்க 2014 நடத்துகிற எம்ஐ ஃபேன் ஃபெஸ்டிவலில் 13 லட்சம் மொபைலை வந்து விற்றுருக்காங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டு ரெக்கார்டாக இருந்தது. இதை முறியடித்து தான் 2015 20 லட்சம் ஃபோனை வந்து விற்றுருக்காங்க. அவ்வளோதான் இன்றைக்கான டெக்னாலஜிக்கல் ஃபேக்ட்ஸு. இன்றைக்கி பார்த்த டெக்னாலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாருமே வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.